அசையா சொத்துமாங்க. ஆனால் அந்த சொத்து அசையும், மூவ் ஆகும். சொத்துக்கு உயிர் இருக்குதுங்க. சொத்துக்குள்ள பல உயிர்கள் இருக்குது. சொத்து அப்படிங்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் டாக்குமெண்டேஷன் தாங்க. டாக்குமெண்டேஷன் அப்படின்னாக்கா ஹெட்டிங்கு, அதனுடைய உரிமை மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட இருக்கும், நேற்று ஒருத்தர்கிட்ட இருந்திருக்கும், நாளைக்கு வேறு யாருக்கிட்டையாவது போகும். சொத்துக்களை பல மனிதர்கள் வந்து வருவாங்க. அவங்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து வாங்க போறாரு பாருங்க, அவரு ஒருத்தர். இன்னைக்கு விற்க போறாரு பாருங்க அவரு. ஆனால் அவர் யாருக்காண்டி வாங்கி வச்சிருந்தாரு, அதனுடைய வாரிசுதாரர்கள் வில்லங்கம் ஏதாவது இருந்து அந்த சொத்தில் மீது வேற ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தோம்னாக்கா அந்த மனிதர்கள். இந்த மாதிரி பல மனிதர்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ சொத்துல டாக்குமெண்டேஷன் சிக்கல்களை நம்ம சரிபார்க்க தெரிஞ்சிருக்கணுங்க. சரியான ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன், சரியான ஹெட்டிங் உள்ள ப்ராப்பர்ட்டியை மட்டும் ஹேண்டில் பண்ணணும். இந்த ரியல் எஸ்டேட்டில் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானதுங்க. ஸோ உங்களுடைய கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஏஜென்டாக இருந்தீங்கன்னாக்கா உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் சரியாக பார்த்து கொடுக்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் போக போக இந்த விஷயங்களை இன்டெப்த்தாக கற்றுக்கணும். நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கிடைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்க. நல்லா விசாரித்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து வாங்குங்க. ஏன்னா சொத்துக்கு வந்து உயிர் இருக்குது, அது பேசும், மூவ் ஆகும். அது எந்த நேரங்கிறது தான் இருக்குது.